பூமிக்கு பேராபத்தை ஏற்படுத்த வரும் விண்கற்களை எதிர்கொள்ள அமெரிக்காவில் உள்ள சர்வதேச அறிவியல் ஆய்வகம் புதிய முயற்சியை கையில் எடுத்து அதில் வெற்றியும் பெற்றுள்ளது. விண்கற்களை ஆவியாக்கி திசை திருப்பும் திட்டம் நிஜத்தில் சாத்தியமாகுமா என்பது பற்றி துறைசார் நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. பூமிக்கு மிகப்பெரிய அபாயம். ராட்சத விண்கள் பூமியை நோக்கி அசுர வேகத்தில் நெருங்கி வருகிறது, மோதப் போகிறது என அடிக்கடி செய்திகள் வெளியாகி உலக நாடுகளை நடுநடுங்க வைக்கின்றன. சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு 6 மைல் நீளம் கொண்ட பிரம்மாண்ட விண்கல் பூமியை தாக்கியதில் டைனோசர்ஸ் உட்பட 75% உயிரினங்கள் அழிந்து போனதாக நம்பப்படுகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு ரஷ்யாவில் 20 மீட்டர் அகல விண்கல் விழுந்ததில் சுமார் 1200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஒருவேளை இதுபோன்ற அபாயம் மீண்டும் வந்தால் அதனை எதிர்கொள்வது எப்படி என சர்வதேச அளவில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பூமியை நோக்கி வரும் விண்கல் மீது அணு கதிர்வீச்சை பாய்ச்சி அதனை திசை திருப்ப முடியும் என்பதை அமெரிக்காவின் நியூ மெக்சிகோவில் உள்ள சாண்டியா தேசிய ஆய்வகத்தில் விஞ்ஞானிகள் நடத்திய பரிசோதனை நிரூபித்துள்ளது. சுமார் 12 மில்லிமீட்டர் கொண்ட குவார்ட்ஸ் மற்றும் சிலிக்கான் கற்கள் மீது எக்ஸ்ரே கதிர்வீச்சை பாய்ச்சி அதனால் ஏற்படும் தாக்கத்தை பரிசோதித்தனர். முடிவில் சம்பந்தப்பட்ட இலக்கு சுக்குநூறாக உடையாமல் ஆவியாவதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். இந்த செயல்முறையை போல பூமியை நோக்கி வரும் விண்கற்கள் மீது அணு கதிர்வீச்சை பாய்ச்சி அதனை திசை திருப்ப முடியும் என நிரூபித்துள்ளனர். இது பற்றி மொஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரனிடம் பேசினோம். இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவாங்க? டார்ட் மிஷன்ல விண்கலனை அனுப்பி மோத வச்ச மாதிரி ராக்கெட்ல அணுகுண்டுகளை அனுப்பி மோத வைப்பாங்களா? ஒரு காஃபி கொட்ட அளவுக்கு சாதாரணமா பாறாங்கல் குவாட்ஸ் இந்த மாதிரி பொருட்களா இருக்கும் இல்லையா, அந்த பொருட்களை தயாரிச்சு அது பாய்ந்து கொண்டிருக்கும் போது அது மேல மிக ஆற்றலோட இருக்கக்கூடிய எக்ஸ்ரே அமைச்சா அந்த எக்ஸ்ரேனால அந்த பொருள் ஆவியாயிடும். சுக்குநூறாலாம் உடையாது. சுக்குநூறா உடைஞ்சா பூமி மேல கல் மாறி இல்ல பொழியும். அது இன்னும் பெரிய ஆபத்து. அதனால அப்படி கிடையாது, ஆவியாக வைக்கணும். ஆவியினுடைய தன்மை என்னது? ஆவி விரிவடையும். இப்போ நமக்கு திடமா இருந்தா குட்டியான இடத்துல இருக்கும், திரவமா இருந்தா கொஞ்சம் அதிகமான இடத்துல இருக்கும். ஆவியா இருந்தா பெரிய இடம் வேணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த ஆவி விரிவடையும் போது அந்த விரிவடைவதன் காரணமாக அந்த கல்லினுடைய திசையில மாற்றத்தை கொடுக்கும். அப்போ அணு ஆற்றலை பயன்படுத்தி நம்ம இந்த பி ஆற்றல் கொண்ட எக்ஸ்ரேவை தயாரிக்கலாம். அதன் மூலம் அந்த விண்கல்ல ஒரு பகுதி, அதாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பகுதியை ஆவியாக்கினாக்க அது கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த கல்லினுடைய திசை மாறிடும். சோ பூமி மோதல்ல இருந்து தப்பிச்சுக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாங்க. இதை நடைமுறைப்படுத்துறப்ப ஏதாவது ஒரு சிக்கல் வந்தா அது பூமிக்கே திரும்ப ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது நம்ம அணு ஆயுதத்தை கொண்டு போய் சிறுகோள் தலையில போடல, அப்படிலாம் போட முடியாது. அணு ஆற்றலை பயன்படுத்தி நம்ம நமக்கு தேவையான அந்த பல்ஸ், எக்ஸ்ரே பல்ஸை நம்ம உருவாக்கணும். ஒரு துடிப்பு மாதிரி அது போய் அந்த விண்கல்ல போய் படணும். பட்டுச்சுன்னா ஆவியாகும். அந்த ஆவி விரிவடையும் போது அந்த கல்லை தள்ளி விடும். இதுதான் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரின்சிபல். ஸோ இதை நம்ம ஒரு அணு ஆயுத போர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். பூமியிலிருந்தே அணுக்கதிர்வீச்சை விண்வெளிக்கு அனுப்ப முடியுமா? அது சாத்தியமா? பூமியில இருந்துலாம் செயல்படுத்த முடியாது. ஏன்னா தொலைவு ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? சோ நீங்க பூமியில இருந்து அந்த எக்ஸ்ரேவை கரெக்டா நீங்க வேண்டிய அந்த திசைக்கு நீங்க அனுப்பணும். கரெக்டா அந்த கல்லுல பட வேண்டிய இடத்துல படணும் விண்கல்ல. சோ பூமியில இருந்து செய்ய முடியாது. அதை விண்வெளியில விண்கலத்துல மூலமாக தான் எடுத்து சென்றுதான் நம்ம செய்யணும். அணு கதிர்வீச்சு மூலம் சுமார் 4 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ராட்சத விண்கற்களை கூட திசை திருப்ப முடியும் என விஞ்ஞானிகள் கூறியிருப்பதால் மனிதகுலம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, அழிவும் இல்லை என்று விஞ்ஞானிகள் மாறுதட்டி சொல்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.